ஐயோ! இந்த இடத்துல இந்த படத்துல எல்லாத்துலயும் மியூட் வந்துட்டே இருக்கு. கொதறி வச்சிருக்காங்க அந்த படத்தன்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே சொல்றேன் சார். நான் இங்க படம் பார்க்கும்போது அன்கட், அன்எடிட்டட், அன்மியூட்டட் படம் பார்த்தேன். அப்படிங்களா? இங்க யுஎஸ்ல வந்து இது கிடையாது. சென்சார் கிடையாது. சரிங்க சார். யுஎஸ்ல அவங்க என்ன சென்சாருக்கு அப்ளை பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த படம் தான் இங்க வந்தது. ஓகேங்களா? சோ இப்போ நாங்க அந்த படத்தை பார்க்கிறோம். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. தீ பரவட்டும் அதுல ஆரம்பிச்சு எல்லாமே டயலாக் ஒரு வசனமும் வந்து தீ மாதிரி இருக்கு படத்துல. வில்லனுடைய வசனங்கள் சரி, ரவிமோகன் அவருடைய வசனம் சரி, இவருடைய வசனம் சரி, தம்பிகிட்ட பேசுற வசனமும் சரி, எல்லாமே தீ மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பரபரப்பா இருக்கு காட்சி அமைப்புகள். அதுல வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்தி அரக்கி ஒழிக அப்படின்னு எல்லாமே இருக்கு. இப்போ அங்க என்ன சொன்னாங்க, படம் பார்த்துட்டு எனக்கு நண்பர்கள் எல்லாம் கால் பண்ணிட்டு நீ என்ன படம் பார்த்துட்டு என்ன கேக்குறாங்க. நான் சொன்னேன் அன்கட், அன்எடிட்டட். ஐயோ இந்த இடத்துல இந்த படத்துல எல்லாத்துலயும் மியூட் வந்துட்டே இருக்கு. ஒரு வருஷத்துலயும் நடுநடுல மியூட் வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு அது இம்பாக்டே ஆகல அப்படின்றாங்க. அப்போ ஒரு திரைப்படம் அதனுடைய ஆகச்சிறந்த ஒரு படைப்பா வர படைப்பை வந்து இவங்க வந்து மியூட் பண்ணி எடிட் பண்ணி பல இடங்கள்ல கட்ஸ் கொடுத்து அந்த படத்தினுடைய இம்பாக்டே குறைச்சிட்டாங்க. அதுவும் இது வந்து பல ரசிகர்களுக்கு தெரியணும். இப்போ தாவைக்கால இருக்கிற பல பேர் வந்து இன்னமும் பராசக்தி படத்துக்கு பார்ஷியாலிட்டி அவங்க வந்து சென்சிட்டிவிட்டி கொடுத்தவங்க எல்லாம் ஒரே ஒரு போய் அந்த பராசக்தி படத்தை போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த அளவு அவங்க வந்து அதை கொதறி வச்சிருக்காங்க அந்த படத்தைன்னு சொல்லிட்டு. அந்த படத்தை ஒண்ணுமே இல்ல. நீங்க இங்க அமெரிக்கால அந்த போட்ட படத்தையும் அங்க போட்ட படத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தொலைவு அந்த படத்தினுடைய தாக்கத்தை அவங்க குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வேற வழி இல்லாம அந்த மியூட்டன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வழி இல்ல. இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகாது. படம் வந்து ரிவைசிங் கமிட்டி போன பிறகும் இதான் இவ்வளவு கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?